இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். வேதம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பவுலிடத்தில் கர்த்தர் வந்து நிற்கிறார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. நீர் யார் என்று கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்றார். அப்படியே விழுந்துட்டான். நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர், இவ்வளவு நாள் நான் உங்களை கஷ்டப்படுத்தினேன், இவ்வளவு நாள் வேதனைப்படுத்தினேன். இனி என் ஓட்டம் வந்து ஆண்டவர் உமக்கு பிரியப்படுத்துவதற்கு எதுவாய், உங்க சித்தம் செய்வதற்கு எதுவாய், இப்படி தமஸ்குவுக்கு போகிற வழியில முழுமையா அர்ப்பணிக்கிறான். அநேக வாலிபர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சபைக்குள்ளும் ஆன்லைன்லையும். ஆமே, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். நம்முடைய அந்தரங்கத்தை எல்லாம் அறிந்தும் அவர் சும்மா இருக்கிறார்னா புரிந்து கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் இழக்க விரும்பவில்லை. உங்க மேல தேவன் வைத்திருக்கிற திட்டம் அவமாய் போக அவர் விரும்பவில்லை. தேவன் இழக்க பொறுமையா இருக்கிறார். அந்த பிரதான பாவியாகி என் மேல் அவர் நீடிய பொறுமையா இருப்பதற்கு இரக்கம் பெற்றேன். எல்லார் மேலும் பொறுமையா இருக்கிறாரா? இல்லையே. ஒரு தப்பு பண்ணி அடி வாங்கி மரித்தவனும் இருக்கிறான், பல தப்பு பண்ணி அடி வாங்காம தப்பு வைக்கப்பட்டவனும் இருக்கிறான். எனவேதான் ஆண்டவர் அவருடைய பலத்த செய்கைகளை கண்டு மனம் திரும்பாத பட்டணங்களை பார்த்து கடிந்து கொண்டு சொல்லுகிறார், கப்பர்நகூமே அப்படிங்கிறார். நியாய தீர்ப்பு நாள்ல உனக்கு சோதோம் உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கோமரா பட்டணங்களுக்கு நேரிடுவது ரொம்ப லகுவா இருக்கும் அப்படின்ட்டார். அதுகிட்ட நான் பொறுமை காட்டல. ஒரு நாள் தான் டைம் கொடுத்தேன், ஒரே நாள் தான். அந்த ஒரு நாள்ல யார் யாருக்கு வெளியே போக முடியுமோ போய்க்கோ. ஒரு நாள் தான் டைம். நினிவேக்கு 40 நாள் தான் டைம் கொடுத்தேன். ஆனா உனக்கோ ஆமென்.